ஓம் நம சிவாய. தேவர்கள் யாவரும் இன்றல்லவோ நாம் மகிழும் நல்ல நாள், அசுர உபாதை நீங்கிய நாள் என்று மகிழ்ந்து மலர்மாறி பொழிந்து ஜெய ஜெயவென்று நரசிங்கமூர்த்தியை துதித்து நிருத்தியமாடி புகழ்ந்தார்கள். இந்த பெரும் போரில் அநேகர் இறந்தார்கள். பலர் இந்த யுத்தத்தை பார்த்து பயந்து உலகத்தை விட்டே மறைந்து ஓடிப்போனார்கள். பூமியில் ராட்சச பூண்டில்லாமல் ஒழிந்தது. துக்கம் நீங்கியது. யாவரும் மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். முன்பு வைகுண்ட பதவியில் விஷ்ணுமூர்த்தியை நோக்கி, சுவாமி, கோமல தேகமுடைய தேவரீர் எவ்வாறு போர் புரிகிறீர் என்று கேட்ட திருமகள் இந்த நரசிங்க அவதாரத்தில் உடனிருந்து அதை கண்டு, சுவாமி, எத்தகைய கொடிய உருவத்தை எடுத்து விட்டீர் என்று வியந்து சந்தேகம் நீங்கினாள். தேவ துந்துபிகள் முழங்கின. இரண்யன் மடிந்ததற்காக மனம் வருந்திய அவன் மனைவி கயாது தன் துக்கத்தை வெளியே காட்டாமல் தன் மகன் பிரகலாதனை சாந்தப்படுத்த வேண்டி துக்கிப்பதை போல துக்கித்தாள். பிரகலாதனும், நான் தன்யனானேன், விஷ்ணுமூர்த்தியின் தரிசனம் கிடைக்கப் பெற்றேன், துஷ்டனான இரண்யன் இறந்து ஒழிந்தான் என்று மகிழ்ந்திருந்தான். நரசிங்க மூர்த்தியின் கோபாக்னி தணியவில்லை. தேவர்கள் முதலிய யாவரும் அவரது கோபாக்னிக்கு ஆற்றாது இவரது கோபத்தால் என்ன துன்பம் அடைய நேருமோ என்று துக்கித்தார்கள். என்றாலும் நரசிங்க வடிவில் இருந்த விஷ்ணுமூர்த்தியின் அருகே சென்று அவரை தோத்திரம் செய்து கோபத்தை தணித்தவர் ஒருவரும் இல்லை. தேவர்கள் ஒவ்வொருவரும் நீர் போம் நீர் போம் என்று நரசிங்கத்திடையே பிறரை அனுப்ப முயன்றார்களே அன்றி தாமே போனால் தமக்கு என்ன விபரீதம் விளையுமோ என்று அச்சத்தோடு இருந்தார்கள். அவர்கள் இந்திரனை வணங்கி நரசிங்க மூர்த்தியை சாந்தப்படுத்துங்கள் என்றார்கள். இந்திரனோ, ஆஹா, இந்த கோர ரூபத்தினிடம் நான் செல்ல வல்லவன் அல்லேன் என்றான். பிரம்மாவை தேவர்கள் வேண்ட அவர், என் உடல் பொறிந்துவிடும், நான் போக மாட்டேன் என்றார். பிறகு திருமகளை தேவர்கள் வேண்ட அவளோ, நான் இந்த பயங்கர ரூபத்தை இதற்கு முன்பு எப்பொழுதும் கண்டதில்லை, ஆகையால் நான் போக மாட்டேன் என்றாள். முனிவர்கள் தேவர்கள் அனைவரும் அவரை அணுக பயந்து கொண்டு இருந்தார்கள். யாராவது ஒருவர் சென்று பிரார்த்தித்தால் ஒழிய நரசிங்கமூர்த்திக்கு கோபசாந்தி உண்டாகாது என்ற நிலையில் அவர்கள் பிரகலாதனை பார்த்து, நீதான் அவரை சாந்தப்படுத்த வேண்டும் என்றார்கள். பிரகலாதன் அவர்களது வேண்டுகோளுக்கு இணங்கி அவரிடத்தே நீங்காத பக்தியுடையவனாக நரசிங்கமூர்த்தியை அடைந்து, சுவாமி, சாந்தமடைய வேண்டும் என்று பிரார்த்திக்க நரசிங்கமூர்த்தி அவனை தூக்கி நாவினால் அவன் உடலை நக்கி யாவரும் கேட்கும்படி, பிரகலாதா, நீ இதுவரை பல வகையிலும் கஷ்டங்களை அனுபவித்தாய், இனி உனக்கு கஷ்டமே இல்லை என்று கூறி அவனை கட்டி அணைத்துக் கொண்டு, என் மனம் இப்போதுதான் குளிர்ந்தது, துஷ்டனான இரண்யனால் என் மனம் கொதித்தது, அவன் புத்திரனான உன்னை ஆலிங்கனம் செய்ததால் அது தணிந்தது, நான் எப்படி உன்னை மார்போடு அணைத்து சுகமடைந்தேனோ அவ்வாறே நீயும் உன் புத்திராதிகளை தழுவி சுகமடைவாயாக. நீ புத்திர பௌத்திரங்களுடன் கூடி நெடுங்காலம் ஆட்சி புரிவாய், உன் வம்சம் விருத்தியடையும், நீ பக்தனாகையால் உன்னை ஜெயிப்பது எனக்கும் அசாத்தியமே என்று வரம் கொடுத்து பூத்காரம், அதாவது புஸ் என்னும் ஓசை செய்து கொண்டிருந்தார். அப்போது தேவர்கள் யாவரும் நரசிங்கமூர்த்தி சாந்தமடையாமல் இருப்பதை கண்டு பயந்து விநாயக கடவுளை தியானித்து, விகடராஜரே, விகட காரியங்களை செய்து அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். கணபதி தம் யானை முகமும் பெருவயிறும் தோன்ற சிறியதொரு பெருச்சாலி வாகனத்தில் அமர்ந்து சென்றார். அப்போது பெருச்சாலி விரைவாக நடவாததால் கணபதி தமது வாகனத்தை அடிக்க அது காலொடிந்து இடறியது. வினோதம் செய்ய வந்த விநாயகர் விளையாட்டுக்காக நிலமிசை விழுந்தார். அதை கண்டு அங்கிருந்த அனைவரும் சிரித்தார்கள். நரசிங்கமூர்த்தியும் நகைத்தார். ஓம் நம சிவாய.